வணக்கம். நம்ம TNPSC குரூப் 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம ரோல் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பேசிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அவங்களோட க்ரைட்டீரியாஸை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் யார் யார், ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த ரீசெண்ட் எலெக்ஷன்ஸ் ஒரு எனி எலெக்ஷன் ஃபார் தட் மேட்டர், அவங்களோட ஸ்டேட் பாலிசிஸ், அவங்களோட ஐடியாலஜிஸ், அவங்களோட ஸ்டாண்ட் எல்லாமே வந்து இந்த ரீஜனல் பார்ட்டியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக தான் நம்ம பார்க்குறோம். கரெக்ட். ஸோ இவங்களோட பேசிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இந்தியாவில் எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க ரீஜனல் பார்ட்டிஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். Correct. So first point, the regional parties which are based on regional culture or ethnicity. Basic, அந்த ஊர் கல்ச்சர், அவங்களோட பேசிக் கல்ச்சர்னா என்ன, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட பேசிக் ஐடியாலஜிஸ், அவங்களோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ், இது எல்லாமே அவங்களோட ஒரு இத்தனை வருஷமாக இத்தனை ஆயிரம் வருஷமாக அவங்க எப்படி இருந்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால கிளாஸிஃபை பண்ணுற பார்ட்டி. ஸோ இதுதான் மேஜரான ஒரு ரீசனாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிங்குவிஸ்டிக் பார்ட்டி அதெல்லாமே தாண்டி அவங்களோட கல்ச்சரை வந்து அவங்க மெயினாக எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ நம்ம ஊரில் இருக்க டிஎம்கே அவங்களும் சொல்லலாம். தெலுங்கு தேசம் பார்ட்டி, சிவசேனா பார்ட்டி இன் மகாராஷ்டிரா, ஷிரோமணி அகாலிதால் இன் பஞ்சாப். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கல்ச்சர் பேஸ்டான பார்ட்டிஸ். Second classification, those regional parties which have an all India outlook but lack a national electoral base. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க அந்த ஸ்டேட்டில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு அந்த ஸ்டேட், அந்த ரீஜன், அந்த கல்ச்சர் இதெல்லாம் அவங்கள தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு ப்ராடர் அவுட்லுக் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஊரில் இருக்க பார்ட்டிஸ், இப்போ நம்ம போன வாட்டி சொன்ன பார்ட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த ஊர் மக்களுக்காக தான் அவங்க பேசுவாங்க. கரெக்ட். அவங்களுக்கு அவங்க தான் இம்பார்ட்டண்ட். பட் இந்த பார்ட்டிஸ் என்னென்னா இவங்க அப்படியெல்லாம் இல்லை, இவங்க பொதுவாக எல்லாரோட நலன் பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்ன தான் அப்படி பேசினாலும் அவங்களோட ஓட் பேஸ் வந்து அவ்வளோ பரவலாக இல்லை. அவங்களோட அவுட்லுக் அவ்வளோ பரவலாக இருக்குது, பட் அவங்களோட ஓட் பேஸ் அவ்வளோ பரவலாக இல்லை. ஓகே. ஸோ இவங்களோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, சமாஜ்வாடி பார்ட்டி, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, இதெல்லாம் வந்து இவங்களோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன், தோஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் which have been formed by a split in the national parties. ஸோ அவங்க பெரிய லெவலில் ஒரு நேஷ்னல் பார்ட்டி இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கே நடந்த ஸ்பிளிட்டால் அப்படியே தனித்தனியாக வந்த பார்ட்டிஸாக இருக்கும். ஓகே. ஸோ இவங்க வந்து ராஷ்ட்ரிய ஜனதா தள், திரிணாமுல் காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ காங்கிரஸ்லேருந்தே அவங்க வந்து பிரிஞ்சு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இதுமாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லிட்டு அந்தந்த ரீஜனில் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் என்ன, தோஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் which have been formed by individual leaders on the basis of their charismatic personality. ஸோ இது வந்து என்னென்னா அவங்களோட பார்ட்டிஸ், அவங்களோட கல்ச்சர், அவுட்லுக், லிங்குவிஸ்டிக் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரே மனுஷன் இவருக்காக நான் ஓட்டு போடுவேன்ப்பா. ஸோ இது வந்து ஒரு பரவலான ஒரு க்ரைட்டீரியா தான். இட்ஸ் ஓகே, பட் இந்த மாதிரி நடக்கும். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்ட்டிஸ் தேர் வெரி ஷார்ட் லிவ்ட் இல்லைங்களா. இப்போ ஒரு பெரிய ஹீரோ ஒரு பார்ட்டி தொடங்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த ஹீரோ போன அப்புறமா என்ன ஆகும், அந்த பார்ட்டி அவ்வளோதானா, அவங்க வந்து ஒரு சக்ஸஸர் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரல, அது பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு என்ன சொல்லுங்க ஹேராக தான் இருக்க போகுது, அவங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. இல்லை மேஜர்லி நமக்கு அப்படி தான் நடக்குது, இந்தியாவில் பொதுவாகவே அப்படி தான் நடக்குது. ஃபேமிலி பாண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. பட் அது இல்லாமல் அவங்க வேறு ஏதாவது சக்ஸஸர் கொண்டு வந்தாங்கன்னா ஓகே, இல்லாட்டி அந்த பார்ட்டி அப்படியே நின்று போயிடும். நம்ம இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரம் த வெரி பிகினிங். ஸ்வராஜ்யா பார்ட்டிலேருந்து இது மாதிரி நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்காக, அந்த ஒரு லீடருக்காக, அவரோட கெரிஸ்மாக்காக அந்த பார்ட்டி நடக்கலாம். பட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டியோட லைஃப் ஸ்பேன் வந்து இட்ஸ் வெரி ஷார்ட். ஓகே. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பர்சனலைஸ்ட் பார்ட்டிஸ் அண்ட் தே ஆர் வெரி ஷார்ட் லிவ்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் லீடர்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட பார்ட்டிஸ். ஓகே. ஸோ நம்ம ஊரில் ஏன் ரீஜனல் பார்ட்டிஸ்க்கான ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது, நம்ம ஊரில் ஏன் ரீஜனல் பார்ட்டிஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பேசிக் ரீசன்ஸ். இதை வந்து ஒரு குரூப் 1 கொஸ்டினுங்க, இவ்வளோ டைரெக்டாக இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது 2021 குரூப் 1 பாலிட்டியில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா. ஸோ ரீஜனல் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ எனி எலெக்ஷன் இயர் உங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கான கொஸ்டின்ஸை நீங்கள் ஹேண்ட்ஸ் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ
இதுவும் எலெக்ஷன் இயர்ன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி எலெக்ஷனை சம்மந்தப்பட்டமாக ஏதாவது ஒரு கொஷின் வரும். ஓகே, ஸோ அது 10 மார்க்கா 15 மார்க்கா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதை வந்து குரூப் 1ஆ குரூப் 2ஆன்றதை நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இதுக்கான பேசிக் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம ரொம்ப ரேண்டமாக அப்படி பிளாண்டாக உங்கள் ஆன்சர் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபேக்ட்ஸாகவே நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நீங்கள் அழகாக வந்து ஒரு பாயிண்ட் போட்டோ இல்லை ஒரு டயக்ராம் போட்டோ உங்களால் அதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் மார்க்காக. ஓகே, ஸோ நம்ம ரைஸ்க்கான ரீசன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கல்ச்சுரல் அண்ட் எத்னிக் ப்ளூரலிசம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நீங்கள் மெயின்ஸில் யூஸ் பண்ணணுங்க. நீங்கள் வந்து டைவர்சிட்டின்னு எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஓ இவங்க உண்மையாகவே படிச்சுட்டு தான் வந்து எழுதுகிறாங்க, சும்மா கதை எழுதலை. ஓகே, இப்படி தான் நீங்கள் அந்த இல்யூஷன் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, கல்ச்சுரல் அண்ட் எத்னிக் ப்ளூரலிசம் இன் இந்தியா. ஸோ அதுதான் மெயின் ரீசன். நம்மக்கிட்ட ஏன் இத்தனை பார்ட்டிஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு எலெக்ஷன் டைம் போனீங்கனாலே நமக்கு தெரிஞ்சது ஒரு 2 பார்ட்டி ஒரு 3 பார்ட்டி தான் இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. அத்தனை பார்ட்டி இருக்குது, நமக்கு தெரியல, அவ்வளோதான். ஓகே, ஸோ வி டு நாட் ஹாவ் அன் ஐடியா ஆஃப் இட். நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 பார்ட்டி தெரியும். பட் அதை தாண்டி இன்னும் அடுத்த 40 பார்ட்டி நமக்கு யாருன்னே தெரியலையே. ஸோ அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ ஒரே ஊரில் எத்தனை பேருனா அப்போ பாருங்கள் எத்தனை ஸ்டேட் இருக்குது நம்மக்கிட்ட, எத்தனை ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ டைவர்சிஃபைடான ஏரியா. ஸோ இவ்வளோ ப்ளூரலிஸ்டிக்கான ஒரு சொசைட்டின்றதுனால தான் நமக்கு வந்து இத்தனை பார்ட்டிஸ் நமக்கு இருக்காங்க. ஓகே, அண்ட் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் அண்ட் ரீஜனல் இம்பேலன்சஸ் இன் டெவலப்மெண்ட். அப்சல்யூட்லி இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். பட் நிறைய பேர் இதை ரீசனை எழுத மாட்டாங்க. பட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன். ஓகே, சில பார்ட்டிஸ் வந்து பார்த்தா வெரி என்ன சொல்கிற ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்காக அவங்க எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இப்போ சில பார்ட்டிஸ்லாம் இருக்காங்களே, இப்போ இந்த திராவிடியன் மாடல், ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட பேசிக்கான ஐடியாவே என்ன, இவங்க வந்து தே ஆர் வெரி இன்க்ளூசிவ். நம்ம தமிழ்நாடுல ஃப்ரம் த வெரி பிகினிங் நமக்கு இந்த மாதிரி இன்க்ளூசிவான பார்ட்டி தான் இருக்குது. கரெக்ட். இவங்க சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க சொல்லலை, இன்னொருத்தவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ இது சொன்னாங்க, அது இங்கே மேட்டர் இல்லை. ஆனால் அவங்களோட செயல் அதுதான் இங்கே வந்து கன்சர்ன். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்டார்டிங்லேருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி 1921 எலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வர காங்கிரஸ் பார்ட்டியாக இருக்கட்டும், எனி பார்ட்டி ஃபார் தட் மேட்டர், நம்ம ஸ்டேட்டில் எவ்ரிபடி ஹஸ் ஃபாலோட் திராவிடியன் மாடல் இன்செசன்ட்லி. ஓகே, அது சொல்கிறாங்க சொல்லலை, அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறது. கரெக்ட். ஸோ விச் மீன்ஸ் பட் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா எஜுகேஷனும் சரி, அக்ரிகல்ச்சர் சரி, இண்டஸ்ட்ரி சரி, எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கணுன்றது தான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருக்கும், இன்னொரு ஸ்டேட் பார்த்தா நல்லா டெவலப் ஆகாது. ஒரு நேஷ்னல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய they have a wide range of things on their plate. ஸோ அவங்களால எல்லாத்தையுமே வந்து உள்ளே போய் அவங்களால யோசிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டேட் பார்ட்டிஸ்னால்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான ஒரு ரீஜன். கரெக்ட். ஸோ அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனே கம்மியாக இருக்கும்போது அவங்களால they can go to the depth of the state. ஓகே, they can go to the niche of the state. அவங்களால எல்லா இடத்துலையுமே இது பண்ண முடியும். ஸோ நம்மளோட எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த எலெக்ஷன்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் செஷன்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும், ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அவங்க கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே ஒரு நேஷனல் பார்ட்டி கிட்ட போய் நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வைடான இது இருக்காது. பிகாஸ் இந்த இந்தியா அவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரி. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸ் வரும்போது இவங்களோட டிஸ்பாரிட்டிஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கிற மெயின் ரீசனே இந்த எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி தான் ஒரு மெயின் ரீசன். கல்ச்சுரல் டிஸ்பாரிட்டி ஓகே ஃபைன், பட் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இஸ் ஈக்குவலி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நேஷ்னல் பார்ட்டியால் எல்லாரையுமே அதே மாதிரியே ட்ரீட் பண்ணுறது கஷ்டம் எல்லா டைம்லேயுமே. பட் அதுக்கு தான் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஓகே, so third reason, desire of certain section of areas to maintain separate identity due to historical factors. Very important. So இவங்க காலங்காலமாக ஒரு ரீஜனில் இருப்பாங்க. ஸோ இவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ they know the pulse of the people, they know everything, they know the என்ன சொல்லுவாங்க arteries and veins of the peopleன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு they know. ஸோ இந்த மக்களுக்கு இது தான்ப்பா வேணும், இது பண்ணால் they'll be okay, இவங்க அடுத்த வருஷம் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி they know everything about the people. ஸோ இது வந்து historically they have been with them. Okay,
Next, self-interest of the deposed Maharajas and dispossessed Zamindars. So, அந்த காலத்தில் இது ஒரு மெயின் ரீசன் இல்லை. பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி we were all ruled by kings, different kings or different nawabs, nayaks, இந்த மாதிரி பேர் தான் வேறு வேறு, பட் எல்லாமே வந்து ஒரு மொனார்கி டைப்பில் தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு எலெக்ஷன் வந்து திடீர்னு எல்லாமே இப்படி தான் ஆகணும் அப்படி தான் ஆகணும்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லை. ஸோ என் கல்ச்சர் வேறு, உன் கல்ச்சர் வேறு, நான் பேசுகிற மொழியே வேறு, நீ பேசுகிற மொழியே வேறுன்னும் போது நான் எப்படி உங்க கூட சேர முடியும்? நான் சேர மாட்டேன். ஸோ அப்படி அவங்க சேராத போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நமக்குன்னு ஒன்று கொண்டு வரலான்னு கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் they have all evolved. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபெயிலியர் ஆஃப் நேஷனல் பார்ட்டிஸ் டு மீட் த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் சொன்னேன் பிகாஸ் அவங்களுக்கு வைடர் கோல்ஸ் இருக்குது, தே வைடர் திங்ஸ் டு டூ. அதனால எல்லா ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களால எல்லா டைம்லையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அவங்க வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் இங்கே ரொம்ப ரொம்ப important. And reorganization of states on the basis of language, அது again very important. 1956 இல்லை, முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஒடிஷா தான் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே கொண்டு வரப்பட்ட ஸ்டேட். அதுக்கப்புறம் ஆந்திரா, அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே ஒரு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் நடந்துச்சு. ஸோ இப்படி நடக்கும்போது அவங்கவுங்க லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ரூலரே வந்து நம்ம பாஷை பேசலைன்னா நம்மளால் எப்படி அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும்? கரெக்ட். ஸோ நம்ம ஒருத்தவங்க இதுதாங்க, லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் வேர்ல்டுங்க ஃபார் கனெக்ஷன். அது இல்லைன்னா ஒரு கனெக்ஷனே வராது. நோ மேட்டர் வாட் நமக்கு வந்து நம்மளோட ரூலர் நம்ம பாஷை பேசலனா வி காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது டிரான்ஸ்லேஷன் இருக்கலாம், அந்த டிரான்ஸ்லேஷனில் அந்த கனெக்ஷன் வராது. ஓகே, அந்த ஒரிஜினாலிட்டியில் தான் அந்த கனெக்ஷன் வரும். ஸோ அதனால தான் லிங்குவிஸ்டிக் பார்ட்டிஸ் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இந்தியாவில். ஓகே, அண்ட் charismatic personality of regional leaders very important. Factional fights within the larger parties, நம்ம பார்த்தோம் காங்கிரஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதனால தான் இவங்க எல்லாருமே உடஞ்சு ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஸாக உருவாகி அந்த ரீஜனில் அவங்க அப்படியே ராஜா மாதிரி அவங்க இருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், சென்ட்ரலைசிங் டெண்டன்சிஸ் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லை, 1950s 60s அந்த டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ், அதனால எல்லாருமே உடஞ்சாங்க, கோலிஷன் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால தான் நிறைய சின்ன சின்ன பார்ட்டிஸ் நிறைய உருவாகிட்டே வந்தாங்க. அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் பார்ட்டி அட் த சென்ட்ரல் லெவல். ஸோ இதெல்லாம் பழைய ரீசன்ஸ்ங்க. நீங்கள் இந்த ரீசன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 5 ரீசன்ஸ் மட்டும் நீங்கள் இப்போ எழுதினா போதும். அண்ட் ரூல் ஆஃப் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து அதை நம்ம வெளிப்படையாக சொல்லலைன்னா கூட அதெல்லாம் வந்து இன்னமும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஓட்டிங்லாம் கூட பண்ணுறாங்க. அண்ட் ஏலியனேஷன் அண்ட் டிஸ்கண்டென்ட்மெண்ட் அமாங் த ட்ரைபல் குரூப். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்கள நீங்கள் தனியாக எக்ஸ்க்ளூட் பண்ண தேர் ஜஸ்ட் மார்ஜினலைஸ்ட் ஃப்ரம் த சொசைட்டி இல்லை. ஸோ எந்த பார்ட்டி அவங்கள இன்க்ளூட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட தான் அஃபிலியேட்டடாக இருப்பாங்க. கரெக்ட். ஸோ இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், நம்ம சிஎம் வந்து இந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேலை வாங்கினவங்கள அவங்க மீட்லாம் பண்ணாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு லீடர் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும், இப்போ நேஷ்னல் லெவல்லையும் சரி அவங்களுமே வந்து ட்ரைபல்ஸ் பீப்புளுக்கு நிறைய இன்க்ளூசிவிட்டிக்கான நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ அப்படி அவங்கள இன்க்ளூட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே ஒரு அஃபிலியேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ரைஸ்க்கான ரீசன். ஸோ ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன் இந்தியாவில் இருக்குன்னா இந்தந்த ரீசன்ஸ் எல்லாம் நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், வாட் இஸ் த ரோல் பிளேட் பை த ரீஜனல் பார்ட்டிஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ நேரமே நம்ம இப்படி தான் பார்த்தோம். ஸோ இதுவுமே அப்படி தான். ஸோ இவங்களால என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நடக்குது, ஓகே, அதான் இப்போ நம்ம பார்க்க போகணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே ஹவ் ப்ரொவைடட் பெட்டர் கவர்னன்ஸ் அண்ட் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட் அட் அ ரீஜனல் லெவல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களால தான் நம்ம நினைப்போம் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, பட் அப்படி கிடையாது. இவங்களுக்கு தான் அந்த ஹோல்டு இருக்குது. ஸோ இவங்க பெட்டர் கவர்னன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், they have posed a challenge to the one party dominant system in the country and led to a decline in the domination of Congress party. So அந்த one party dominationயே அவங்க எதிர்த்தாங்க. இப்போ திருப்பி இன்னொரு one party domination இருக்குது. ஸோ அதையும் எதிர்க்க நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் போராடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸ் தான் வந்து இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பாக இந்த ஒன் பார்ட்டி சிஸ்டம் ஒழிக்கலாம். பிகாஸ் ஒன் பார்ட்டி சிஸ்டம் இஸ் நாட் குட் இல்லை. கரெக்ட். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், we are an ethnic and ஒரு culturally we are a plural state. நம்மக்கிட்ட நிறைய
நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தாண்டி வேர் ஆல் யுனைடெட் பிகாஸ் ஆஃப் ஆர் பாலிசிஸ், நம்மளோட ஐடியாலஜிஸ் அப்படி. ஓகே, ஸோ அதனால நீங்கள் எங்களெல்லாம் ஓவர்லுக் பண்ண நம்ம லீடர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை அப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரே பார்ட்டி எல்லார் இடத்துக்குமே அது செட் ஆகாது, ஸோ நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி தான் வந்து அவங்க இது கொண்டு வந்ததே. அண்ட் இப்போவுமே அதே தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், தே ஹேவ் மேட் அ ஸ்ட்ராங் இம்பேக்ட் ஆன் த நேச்சர் அண்ட் த கோர்ஸ் ஆஃப் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ முன்னாடி ஒரே பார்ட்டி தான் இருந்தாங்க, சென்டர் அண்ட் ஸ்டேட். அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க என்ன நினச்சாலும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இட் டிட் நாட் ஒர்க் அவுட். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அது டிக்ளைன் ஆச்சு பிகாஸ் ஆஃப் த ரீஜனல் டிஃப்ரென்சஸ். அதுக்கப்புறம் நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் வந்தாங்க. இவங்க சொன்னாங்க எனக்கு இதான் வேணும், அவங்க சொன்னாங்க நான் கொடுக்க மாட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய எமர்ஜென்சிஸ், ஸோ இதெல்லாம் நிறைய கடந்து வந்து தான் நம்ம இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தேவ் ஆல் மேட் அ ஸ்ட்ராங் இம்பேக்ட் இன் ஆர் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ இவங்க தான் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன இவ்வளோ சும்மா எமர்ஜென்சி போடுறீங்க, நீங்கள் என்ன சும்மா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரீங்க, நீங்கள் என்ன எல்லாமே வந்து கான்கரண்ட் லிஸ்ட்டில் போயிட்டீங்க, நீங்கள் என்ன ஸ்டேட் லிஸ்ட் உள்ளலாம் உள்ளே வரீங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்ப தான் வந்து அதுக்கான சட்டங்கள் கொண்டு வந்து, அதுக்கான நிறைய லாஸ் கொண்டு வந்து நம்மளால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்கானமியாக நம்மளால் மூவ் ஆக முடியுது. Okay, so next, the tension areas in center-state relations and the demand for the grant of greater autonomy made the central leadership more responsive to the needs of regional actors. Very important. So இப்போ நம்ம பார்த்தோம் center state, நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஃபியூ கிளாஸில் center state relations பார்த்தோம். கரெக்ட். லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல், இதில் நிறைய டென்ஷன்ஸ் வருது, அது எப்படியெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்னலாம் கமிஷன்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டென்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி, ஸோ இவங்களுக்கு ஒரு ரீஜனல் அட்டானமி வேணுன்றதுக்காக தான் இவங்க நிறைய பேர் போராடி தான் நமக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் கிடைச்சதுனால தான் சென்டர் வந்து இன்னும் நமக்கு ரெஸ்பான்சிபிளாக, இன்னும் ரெஸ்பான்சிவாக இருக்காங்க. ஓகே, இவங்கக்கிட்ட நம்ம பகச்சிக்கக்கூடாது, இவங்க எல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட் அங்கே கொண்டு வருது. ஓகே, ஸோ ஃபோர்த் பாயிண்ட், தே ஹவ் மேட் பாலிடிக்ஸ் மோர் காம்படிட்டிவ் அண்ட் பாப்புலர் பார்ட்டிசிபேஷன் இன் த பொலிட்டிக்கல் ப்ராசஸ் மோர் எக்ஸ்டென்சிவ் அட் த கிராஸ் ரூட்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே பார்ட்டி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீ யார் கேட்குறது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வரலாம். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பார்ட்டிஸ் வரும்போது, ஓ நான் வந்து உனக்கு இது பண்ணுறேன், ஓ நீ இது பண்ணுறியா, நான் உனக்கு இன்னும் அதிகமாக பண்ணுறேன், ஓ நீ வெறும் 5% தான் தரேன், நான் உனக்கு 10% தரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வரும்போது எல்லாமே யாருக்காக, மக்களுக்காக. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே மக்கள் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸ் வரும்போது நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு இன்னும் கூட ஒரு அப்ளைஜிங்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் அவங்க இன்னும் காம்படிட்டிவ் ஆகுறாங்க. அண்ட் கீழே எல்லா ரீஜன்ஸ்லையுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொண்டு வரும்போது, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கூட எந்த பார்ட்டியில் வேணால் போய் சேரலாம். ஸோ உங்களுக்குமே ஒரு அஃபிலியேஷன் இருக்கும், ஒரு இன்க்ளைனேஷன் இருக்கும். உங்கள் எலெக்ஷனாக எனக்கு என்னப்பா ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க, நான் போய் ஓட்டு போடுவேன் அப்படின்ற அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் யூ பிகம் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். கரெக்டுங்களா? இப்போ இந்த 1 year எலெக்ஷன் நடந்துச்சு, ஏப்ரல் டு மே நடந்துச்சு. ஸோ நமக்கு தெரியும் இந்த ஜான்லேருந்து எவ்ரிபடி வாஸ் டாக்கிங் அபவுட் எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒரு எனி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி எனி ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எலெக்ஷன் வில் பி த மெயின் டாபிக். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இட் ஷுட் பி அ மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன்றது தான் இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எதையோ பற்றி பேசுகிறீங்க, படம் பற்றி பேசுகிறீங்க, ஷோ பற்றி பேசுகிறீங்க, எதை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் பாலிட்டிக்ஸ் பற்றி பேசணும், யூ நீட் டு ஹேவ் அன் இன்க்ளைனேஷன். ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு ரூட்ஸில் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. நம்ம எல்லாராலையும் போய் கண்டெஸ்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட்ன்றது தான் இவங்களோட மேஜரான ஆப்ஜெக்டிவ். ஓகே, and next, they have widened the choice for voters in both the parliamentary and assembly elections. So ஒரே ஒரு பார்ட்டி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அங்கே சாய்ஸே இருக்காது. பட் நிறைய பார்ட்டிஸ் இருக்கும்போது அங்கே நிறைய சாய்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் நமக்கு தெரியும், இவங்களோட ப்ராமிசஸ் தெரியும், இவங்களோட மேனிஃபெஸ்டோ தெரியும். ஸோ இவங்க பார்ப்பாங்க, இவங்க வந்தால் நமக்கு நல்லதா கெட்டதானே இவங்க நமக்கு டிசைட் பண்ணுவாங்க. And the voters can vote for that party which aims to promote the interest of that particular state. ஸோ யார் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவங்க பேச்சு தான் அவங்களுக்கு ஓட் பண்ண போகிறாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஓட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்காக தான் ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், தே ஹவ் இன்க்ரீஸ் த பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த பீப்புள். நான் சொன்னேன்ல, எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் தெம். ஸோ நமக்கு வந்து நிறைய இந்த 60s 70s இந்த 80sலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ நிறைய இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது, நிறைய ஃபெமைன்ஸ்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், எவ்ரிபடி வாஸ் பவுண்ட் டு டாக். என்னப்பா இது இப்படியா இருக்குது, பிரிட்டிஷ் இருக்கும் போது
தான் எப்படின்னா இப்பயும் நமக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும்போது எவ்ரிபடி ஸ்டார்டட் this just started blooming. Okay, so அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நம்மளும் இதை பற்றி பேசணும்னு நிறைய கமிஷன்ஸ் போட்டு நிறைய பார்ட்டிஸ் போட்டு நிறைய ஆக்ட்ஸ் கோவாலிஷன்ஸ் அதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, ஸோ அப்படி நடக்கும்போது இட் ஆல் இன்ஃப்ளூயன்சஸ் த பீப்புள் இன் த ஓட்டிங் பேங்க். ஓகே, அவங்க எல்லாரையுமே இதை வந்து டிசைட் பண்ண போகுது. ஓகே, அப்போ வேண்டாம் இவங்க நமக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, அடுத்த எலெக்ஷன் இவங்களுக்கு நம்ம ஓட்டே போடக்கூடாது, அடுத்த வாட்டி நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதான் நம்ம ஸ்வீப் எலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம் இல்லை. ஸோ நமக்கு 2011 நடந்தது. 16 was not a sweep, but 2011 was a sweep election. Okay, so இது மாதிரி தான் நடக்க போகுது. So everybody becomes politically conscious in the regional parties இருக்கும்போது. Okay, and they bring into the focus the local or regional issues which immediately attract the attention of the masses. Very important. In the regional electionல or in the state electionல உங்களுக்கு என்ன important issuesோ நீங்கள் அதை பற்றி தானே பேசணும். கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதோ ஸ்டேட்டில் வேறு ஏதோ ஒரு ஊரில் வேறு ஏதோ பிரச்சனை பேசுனீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் பாதர்ஸ் அஸ். ஓகே, அது எனக்கு பாதர் பண்ணலன்னு நான் சொல்ல முடியாது. பட் எனக்கு ஏன் பிரச்சனையே நிறைய இருக்குது, நீ இதை பற்றி பேசுங்க, இதுக்கு எதாவது சொல்யூஷன் கொடுங்க. இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆர் இங்கே வந்து விமன் சேஃப்டி இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் அட்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்புறம் பக்கத்து ஸ்டேட்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த லோக்கல் ரீஜனல் இஷ்யூஸை இந்த ரீஜனல் பார்ட்டி தான் கொண்டு வருவாங்க, மற்ற பார்ட்டிஸ் நமக்கு அது கொண்டு வர மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். They provided a check against the dictatorial tendencies of the central government. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இப்போவும் நம்ம பார்க்குறோம். ஒரு ரூலிங் பார்ட்டி அவங்க இஃப் தே ஸ்வீப் த பார்ட்டி, அவங்களுக்கு அங்கே ஒரு மெஜாரிட்டி இருக்குன்னா அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அப்படி ஒரு இடம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னா ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த எலெக்ஷனே நீங்கள் ஒரு கண்டிப்பான ஒரு எக்ஸாம்பிள் 24 எலெக்ஷன் நீங்கள் ஒரு ஹேண்ட்ஸ் டவுன் எக்ஸாம்பிளாக நீங்கள் சைட் பண்ணலாம். நீங்கள் வந்து நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் 1970s 1990s இதெல்லாம் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி. பட் இப்போ நம்ம கரண்ட் ட்ரெண்டே நமக்கு அப்படி தான் இருக்குது. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டிக்டட்டோரியல் கவர்மெண்ட் வரக்கூடாது அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரீஜனல் பார்ட்டிஸ்ன்றது இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகே, ஸோ தே அப்போஸ் த ரூலிங் காங்கிரஸ் பார்ட்டி. இது வந்து முன்னாடி கதை. ஸோ இப்போவுமே நீங்கள் இந்த எக்ஸாம்பிளோடமே நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், தே ஹவ் மேட் அ சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. ஸோ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னா நம்மளோட ரூல். அங்கே அப்பர் ஹவுஸ் இருக்குது, லோவர் ஹவுஸ் இருக்குது, இங்கேயும் அப்பர் ஹவுஸ் இருக்குது, லோவர் ஹவுஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒழுங்காக ஒரு ஸ்ட்ரீம்லைன்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கணுன்றதுனாலே இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் த மெஜாரிட்டி மஸ்ட் ஹேவ் இட்ஸ் வே and the regional parties have played this role successfully by being the ruling parties in some states and oppositions at the center. ஸோ இப்படி தான் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டில் ஒரு டெமோக்ரஸி அப்படின்னா என்னங்க, உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரே பார்ட்டி எல்லா இடத்துலையும் இருந்தால் அவங்களால என்ன சட்டம் வேணால் கொண்டு வர முடியும். கரெக்ட். ஸோ 543 அவங்க 300+ 350+லாம் அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மற்றவங்கள பற்றி கவலையே கிடையாது. கரெக்ட். நீ இந்த ஸ்டேட்டை நீ இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நீ என் பேச்சுக்கே வர வேணாம், உன் ஓட்டே எனக்கு தேவையில்லை அப்படி தானே அவங்க சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் நாட் குட் ஃபார் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அவங்க வந்து நீங்கள் ஒரே ஒரு போர்ஷன் ஆஃப் த கண்ட்ரிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா வாட் அபவுட் அதர்ஸ், நாங்களாமும் இருக்கோம் இல்லை. பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே அப்படி இல்லை. நீங்கள் வந்து இங்கே ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க நிறைய கோலிஷன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க நிறைய ரீஜனல் இன்ட்ரெஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும், ஓகே நம்மளால் ஜஸ்ட் லைக் தான் ஒரு சட்டம் கொண்டு வர முடியாது, இவங்க எல்லாத்துக்குமே அப்போசிஷன் பண்ணுறாங்க, நம்மளால் முடியாதுன்றது அவங்களுக்கு அங்கே தெரியும். ஸோ அவங்க வந்து ரொம்ப அப்பீலிங்காக என்ன சொல்கிறது, ஜஸ்ட் லைக் தட் ஒரு அனாக்கியல் ரூலெல்லாம் அவங்களால அதை கொண்டு வர முடியாது. ஸோ தே பிகம் மோர் ரெஸ்பான்சிவ், they become more responsible. இதுதான் அங்கே important. Okay, so they have succeeded in exposing the partisan roles of the governors in the appointment and dismissal of chief minister, in issuing of ordinances and reservation bills for the consideration of president. இது எல்லாத்திலுமே இது எல்லாமே பற்றி நம்ம யார் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ராஜமன்னார் கமிஷன்லேயே நம்ம பார்த்தோம். கரெக்ட். இவங்க வந்து இதெல்லாம் வந்து சென்டர் என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை கேட்டு தான் ஆகணும். there is no say in it. முன்னாடிலாம் பிகாஸ் அங்கேயும் ஒரே பார்ட்டி இங்கேயும் ஒரே பார்ட்டி. இவங்க என்ன சொல்கிறாங்க,
அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அதை தான் கேட்க போகிறாங்க, இவங்க எதுவுமே அப்போஸ் பண்ண போகிறதில்ல. பட் எப்போ இங்கே மாறுச்சோ 67 எப்போ இங்கே மாறுச்சு, அண்ட் அந்த டைமில் நிறைய ஸ்டேட்ஸ் இங்கே மாறுச்சு. ஸோ அப்போல்லாம் எப்படி மாறுச்சோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அவங்க சொன்னாங்க, முன்னாடி இதெல்லாம் சொல்லவே இல்லையே, முன்னாடி எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் ஒரே பார்ட்டியாக இருந்தீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. பட் இப்போ தான் அப்படி இருக்குது. கரெக்ட். ஸோ இப்படி தான் அவங்க இருக்கும்போது அவங்களோட எல்லா ரூல்ஸ், அவங்களுக்கு இருக்க எல்லா இஷ்யூஸ் அவங்க வெளியே கொண்டு வந்து இதனால் நிறைய சட்டங்கள், நிறைய திருத்தங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட். ரோல் ஆஃப் கவர்னர்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அவங்களோட ரோலை வந்து இவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும், ஒரு கான்ஸ்டியூஷனில் அவங்களுக்கு இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தான் பண்ணணுன்றது இவங்களாம் தான் அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொன்னது. யார்? ரீஜனல் பார்ட்டிஸ். ஓகே. அண்ட் ஆஃப்டர் த dawn of the era of coalition politics, regional parties வந்து இன்னும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஆஃப்டர் 1990s. ஓகே. ஸோ இதெல்லாம் இவங்களோட ரோல். ஓகேயா. நம்ம இவங்களுக்கான ரீசன்ஸ் பார்த்தோம், ரீசன்ஸ் ஃபார் தியர் ரைஸ். அதுக்கப்புறம் இவங்களுக்கான ரோல் இந்த கண்ட்ரி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாட் ஆர் த டிஸ்ஃபங்க்ஷன்ஸ். டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இப்போ இதுவே ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னா அவங்களே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேர்டனாக இருக்கும். நமக்குன்னா ஃபார் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். ஏன் பேர்டன்? ஸோ என்னென்னா, தே ஹவ் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் ரேதர் தேன் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். கரெக்ட் தானே? அவங்களுக்கு ஏன் ஊர், ஏன் நாடு, ஏன் ஸ்டேட், எனக்கு ஏன் மக்கள், இவங்க தான் இம்பார்ட்டன்ட்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், நிறைய சண்டே வரும். நம்ம எனி வாட்டர் ரிவர் இஷ்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் உனக்கு தரமாட்டேன், நீ எனக்கு தராத, நீ என்ன வேணா பண்ணு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய சண்டை வரும். ஸோ அவங்களுக்கு அவங்க ஊர் மக்கள் தான் இம்பார்ட்டன்ட், இவங்களுக்கு இவங்க ஊர் மக்கள் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய சண்டே வரும், நிறைய டிலேஸ் ஆகும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே நின்று போயிடும். ஸோ யாருமே கடைசியில் பெனிஃபிட் ஆகாமல் போயிடுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் நமக்கு நடக்கும். ஓகே. அண்ட் தே ஹவ் நெக்லெக்டட் த இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த நேரோ அப்ரோச் டு த ரெசல்யூஷன் ஆஃப் நேஷ்னல் இஷ்யூஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கன்னு பற்றி பேசும்போது அந்த டெசிஷனோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நின்று போயிட்டா யாருக்குமே உதவாமல் போயிடுமே. ஸோ அதனால வர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லோ டவுன், லேட் பேக், ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது இல்லை, அதெல்லாம் அப்படியே நின்று போயிடும். இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தே ஹவ் என்கரேஜ் ரீஜனலிசம், casteism, linguism, communalism and tribalism, which have become hurdles to national integration. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, பேசிக் ரோல் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ்னாலே அவங்க ஒரு மக்கள், அவங்களோட மொழி, அவங்களோட காஸ்ட், அவங்களோட கம்யூனிட்டி, அவங்களோட ட்ரைப்ஸ், இதை பற்றி தான் பேசும்போது அவங்கன்னு தான் பேசும்போது எங்கள் இந்தியாவே காணுமே, நீங்கள் ஏன் இதை பற்றி பேச மாட்டேறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னல் இன்டெகிரிட்டி பற்றி நாங்கள் பேசவே இல்லையே, நீங்கள் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதே இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு டிஸ்ஃபங்க்ஷனாக இவங்க சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அன்ரெசல்யூஷன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் வாட்டர் disputes, border disputes and other issues. Other issues என்ன, ட்ரேடில் நமக்கு வந்து நிறைய ஜிஎஸ்டி இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, ஃபினான்ஸ் கமிஷனோட ஷேரிங், ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதனால தான் இதெல்லாம் வருது, நீங்கள் வந்து பொதுவாக பேச மாட்டீங்கன்றது இவங்களோட கருத்தாக இருக்குது. நெக்ஸ்ட், they have also indulged in corruption, nepotism, favoritism and other forms of misutilization of power in order to promote their self-interest. பர்ஃபெக்ட். ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ்னாலே இதெல்லாம் தான் நடக்கும். கரெக்ட். ஸோ அவங்க இருக்கிற, எனக்கு யார் பிடிக்குதோ நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், எனக்கு இவர் தான் பிடிக்குது, நான் இந்த பர்சனாலிட்டி தான் எனக்கு பிடிக்குது, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், அதே மாதிரி எனக்கு இந்த பார்ட்டி தான் பிடிக்குது, நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்ற மாதிரி ஐடியாலஜிஸை தாண்டி தேவ் ஜஸ்ட் நேரோட் டவுன். கரெக்டுங்களா? அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப நேரோடாக ஆகி அது வந்து ரொம்ப ஃபேவரட்டிசம் கொண்டு வருது, நெப்பட்டிசம் கொண்டு வருது. இப்போ ஒரு பார்ட்டி இருக்காங்கன்னா அந்த ஒரே பார்ட்டி தான் இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அந்த ஒரு பார்ட்டியில் என்ன பண்ண போகிறாங்க, அந்த ரூலர், அவங்களோட பையன், அவங்களோட ஃபேமிலி, இப்படியே திருப்பி வரும்போது அதை தான் நெப்பட்டிசம்னு சொல்கிறாங்க. நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க நம்ம ஊரில், ஹிஸ்டரியிலேருந்தே அப்படி தாங்க இருக்குது. கரெக்டுங்களா? அந்த ஒரு ரூலர், அப்புறம் பார்ட்டிஸ், நம்ம அக்பர், முகல், டெல்லி சுல்தான்ஸ், நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கோங்களேன், நம்மள ஆண்ட ராஜாக்கள் எல்லாமே, சோழாஸ், சேராஸ், பாண்டியர்ஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபேமிலி லைனேஜ் இருக்குல்ல, அவங்க தான் வருவாங்க. அண்ட் அதே தான் இன்னுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ தேர் இஸ் நத்திங் பேட் அபவுட் இட், பட் தட் இஸ் வாட் ஆர் ஹிஸ்ட்ரி செஸ். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காங்கன்றது இவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஃபேவரட்டிசம் இருக்குது, மிஸ்யூட்டிலைசேஷன் ஆஃப் பவர் இருக்குது. ஸோ மக்கள் என்ன தான் இருந்தாலும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதில் என்ன ப்ராப்ளம், ஸோ நான் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு மிஸ்யூட்டிலைசேஷன் ஆஃப் பவர். ஸோ இதெல்லாம் இங்கே ஒரு டிஸ்ஃபங்க்ஷனாக இவங்க சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் ஃபோக்கஸ் மோர் ஆன் த பாப்புலர்
popular schemes and measures to expand and strengthen their electoral base. பாப்புலர் ஸ்கீம்ல என்ன மக்களுக்காக. ஸோ அவங்க வந்து ஃபினான்ஸ் பற்றி ஒரு மற்ற இஷ்யூஸ் பற்றி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறத விட இது பண்ணால் இது அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்கீம் கொண்டு வந்தால் இது அத்தனையோ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து ஓட்டுக்காக அவங்க கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க தே ஹாவ் லாஸ்ட் ஆன் அ லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபினான்ஸில் அவங்க நிறைய கடன் வாங்கலாம், ஒரு வந்து அவங்க இன்னுமே ரொம்ப இன்டெப்டடாக மாறலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன்ஸாக இருக்கும்போது தே ஆர் ப்ரொமோட்டிங் ஒன்லி தியர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தியர் எலக்டோரல் பேஸ். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ரீசன். ஸோ இதனால் என்ன ஆகும், ஸ்டேட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பயங்கரமாக அஃபெக்ட் ஆக போகுது. அண்ட் தே பிரிங் இன் ரீஜனல் ஃபேக்டர்ஸ் இன் த டெசிஷன் மேக்கிங் அண்ட் பாலிசி மேக்கிங் பை த கோலிஷன் கவர்மெண்ட் அண்ட் த சென்டர். ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு இங்கே நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும்போது நம்ம பார்ப்போம், சென்டர்லேயுமே அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பிகாஸ் இவங்க இருந்தால் தான் அவங்க அங்கே இருக்க முடியும். இவங்க அந்த பார்ட்டிலேருந்து விலகி ஆப்போசிஷனோட சேர்ந்துட்டா அவங்க அங்கே ஆட்சியை கலைஞ்சிடும். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு வந்து அங்கே ரொம்ப சென்டர் இருக்கனால அங்கே வந்து சில ஒரு இன்ஸ்டெபிலிட்டி உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் லீடர்ஷிப் அவங்களோட டிமாண்ட்ஸ்க்கு ஈல்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ் நம்ம முடிச்சிட்டோம். அவங்களோட ரோல் பார்த்தோம், அவங்களோட ரீசன்ஸ் பார்த்தோம், அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரெஷர் குரூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.